கிறிஸ்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நேற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த டிசம்பர் மாதம் 9ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை நேரடியாக உங்கள் வீடுகளில் பார்க்கறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஸோ இன்னைக்கு முதல்ல மங்கள வார்த்தைக்கு போகிறதுக்கு முன்னால் ஒரு நற்செய்தியை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். கிறிஸ்மஸ் பண்டிகை காலங்களில் எப்போவுமே ஒரு கிராமத்துக்கு போய் நம்ம அந்த ஏழை ஜனங்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்வது வழக்கம். அவங்களுக்கு பாய், பெட்ஷீட்டு, அது மட்டும் இல்லை அவர்களுக்கு ட்ரெஸ்ஸு, அவர்களுக்கு நல்ல ஆகாரங்கள், அவர்களுக்கு அந்த கூரை வீடுகளுக்கு மேலே போடுறதுக்கு பெரிய தார் ஷீட்டு, இப்படி நிறைய காரியங்களை நம்ம செய்வோம். அது செய்கிற ஒரு நாள். அது மட்டும் இல்லை, மன வளர்ச்சி குன்றின ஒரு ஹோமுக்கு இன்னைக்கு நம்ம போய் நிறைய அங்குள்ள பிள்ளைகளுக்கு, அங்கே ஒரு 120 பிள்ளைங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு நிறைய பெட்டு கேட்டிருக்கிறாங்க. அந்த பிள்ளைகள் படுக்கிறதுக்காக வேண்டி அவங்கவுங்க லெங்க்த்துக்கு ஏற்ற மாதிரி பெட்டு கேட்டிருக்காங்க. இது எல்லாத்தையும் இன்னைக்கு நம்ம போய் செய்ய போகிறோம். இந்த நாள், இந்த ஆண்டவர் விரும்புகிற இந்த நல்ல ஊழியம், நற்கிரியைகளை செய்கிற இந்த ஊழியம் சிறப்பாக நடக்கணும். அதுக்கு கர்த்தர் எங்களோடு கூட வந்து இந்த காரியங்களில் உதவி செய்யணும். நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சரி, ஒரு நல்ல மங்கள வார்த்தையோட ஆண்டவர் இன்னைக்கு உங்களை சந்திக்கிறாரு. நீதிமொழிகள் 16:13 காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். காரிய சித்தின்னா ஒரு ஜாக்கிரத தன்மை, தன்னுடைய காரியத்துல ஜாக்கிரதையா இருக்கிறது தான். இன்னொரு வசனம் சொல்லுகிறது, தன்னுடைய தொழிலிலே, வேலையிலே ஜாக்கிரதையா இருக்கிறவனை நீ கண்டால் அவன் நீசர்களுக்கு முன்பாக நிற்காமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான். அப்படின்னா காரிய சித்தி அப்படின்றது காரியத்துல எல்லாம் கரெக்டா இருக்கிறது, தெளிவா இருக்கிறது, யாரும் ஏமாத்தாத அளவுக்கு அப்படியே கர்த்தருக்குள்ளால கண் விழிச்சிருக்கிறது தான் இந்த காரிய சித்தின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னொரு வசனம் சொல்லுகிறது, யோசேப்பு காரிய சித்தி உள்ளவனாய் இருந்தானாம். அப்ப பாருங்க, அவன் ரொம்ப காரியத்துல கரெக்டா இருந்ததுனாலதான் அவனுடைய வாழ்க்கையில எவ்வளவு சோதனை இருந்தாலும் ஒரு நாள் ஆகும் பொழுது கர்த்தர் அவனை எகிப்து தேசம் முழுவதற்கும் அதிகாரியாய் மாற்றினார். இன்னைக்கு அந்த காரிய சித்தி அப்படின்னா காரியத்தை தெளிவா விளங்கி கொள்ளுகிற தன்மை, அதை குறிச்ச யாரும் உங்களை ஏமாத்தாத அளவுக்கு உற்சாகமாக ஜாக்கிரதையா இருக்கிற தன்மையை கர்த்தர் தருவார். இனி ஏனோ தானோன்னு நீங்க இருக்கக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகள் எங்கேயாவது ஏமாந்தாங்கன்னா அது ஆண்டவர் ஏமாறுறதுக்கு சமம். அதனால இன்னைக்கு நீங்க கேட்கணும், ஆண்டவரே எனக்கு நல்ல காரிய சித்தியை தாங்க. என் பிள்ளை போக்குவரவு அறியாத சின்ன பிள்ளையா இருக்கிறான். அன்னைக்கு அப்படிதான் சாலமோன் கேட்டான், ஆண்டவரே நான் போக்குவரவு அறியாத சின்ன பிள்ளையா இருக்கிறேன், இந்த ஜனங்களை நியாயம் விசாரிக்க எனக்கு ஞானத்தை தாரும், காரிய சித்தியை தாரும் என்று அவன் கேட்டான். ஆண்டவர் அதை கொடுத்தாரு. இன்னைக்கு உங்க பிள்ளைகளுக்காக ஆண்டவரே நல்ல காரிய சித்தியா, காரிய சமர்த்தனாக என் பிள்ளைய மாற்றுங்க. ஏமாளியா இருக்கிறான், ஒரு சுறுசுறுப்பாவே இல்லை, ரொம்ப டல்லா இருக்கிறான், அவனுக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது, உலகம் புரியல, ஏமாறுறான், ஏமாந்துட்டு வர்றான், எல்லாம் என் பிள்ளைய ஏமாத்துறாங்க, என் புருஷனை ஏமாத்துறாங்க, ஒரு காரிய சித்தியே இல்லை, ஒரு உற்சாகமே இல்லை, எந்த ஒரு காரியத்திலும் ஒரு சீரியஸாகவே அவங்க இல்லை, ஏனோ தானோ அப்படி இந்த நிலைமை மாறணும்னு சொல்லி இன்னைக்கு யார் யாருக்கெல்லாம் நீங்க ஜெபிக்கிறீங்களோ அவங்க அத்தனை பேருக்கும் கர்த்தர் இந்த காரிய சித்தியை கொடுப்பார். இந்த வசனம் சொல்லுகிறது, காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். இது நீங்க எங்கேயும் போய் பணம் கொடுத்து வாங்க முடியாது. என் பிள்ளை ரொம்ப அஜாக்கிரதையா இருக்கிறான், ரொம்ப சோம்பேறியா இருக்கிறான், எதுவுமே புரிஞ்சுக்க மாட்டேன்றான், விளங்கிக்க மாட்டேன்றான், உனக்கு ஒண்ணுமே தெரியல, இதுக்காக ஏதாவது மாத்திரை கொடுக்கலாம், மருந்து கொடுக்கலாம், ரீசார்ஜ் பண்ணலாம், ஒண்ணும் முடியாது. இது கர்த்தரால தான் வரும், கர்த்தரிடத்துல இருந்து தான் வரும், அவரா தான் கொடுப்பார். அதை இன்னைக்கு இலவசமா கொடுப்பார். எனவே இந்த நாட்களுக்கு பிறகு உங்க குடும்பம், உங்க பிள்ளைகள், உங்க வீட்டுல உள்ள எல்லாரும் ரொம்ப உஷாருன்னு சொல்லி எல்லாரும் சொல்லணும். இனி யாராவது உன் பிள்ளைகளை பார்த்து பேசணும்னா இப்படிதான் பேசணும், ஐயோ அவன் ரொம்ப உஷார், அவன் இப்ப ரொம்ப தெளிவாயிட்டான், காரியக்காரன் ஆயிட்டான், இப்ப எல்லாம் அவனை நம்ம ஏமாத்தவே முடியாதுன்னு சொல்லத்தக்கதாக ஒரு ஜாக்கிரத தன்மை, ஒரு விழிப்புணர்வை கர்த்தர் இன்றைக்கு உங்கள் மீதும் உங்கள் பிள்ளைகள் மீதும் வைத்து இனி எங்கேயும் ஃபெயிலியர் ஆகாதபடிக்கு ஜெயத்தோட காரியங்களை சாதிக்க கர்த்தர் உதவி செய்வார். நல்ல சாட்சியை கேட்கலாமா? சிஸ்டர் ஜோஷ்னா ஜோசப். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய பெயர் ஜோஷ்னா. நானும் என்னுடைய அம்மாவும் ஒவ்வொரு மாதமும் அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் உபவாச கூடுகையில் கலந்து கொள்வோம். நான் நெட் தகுதி பெறவும் நல்ல வேலை கிடைக்கவும் ஜெபித்துக் கொண்டேன். தனிஜப நேரத்தில் சகோதரர் ஸ்டீஃபன் அவர்களிடம் ஜெபித்த பொழுது ஆண்டவர் வேலையை தருவார் என்று சொல்லி என்னை ஆசீர்வதித்து அனுப்பினார். அந்த ஜெபத்திற்கு பிறகு நான் நெட் தகுதி பெற்றேன். அந்த எக்ஸாம்ல பாஸ் பண்ணிட்டேன். அது இருந்தாதான் காலேஜில் வேலை செய்ய முடியும். சென்ட் தாமஸ் காலேஜ் பிரின்சிபல் என்னை தொலைபேசியில் அழைத்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆஃப் இங்கிலீஷ் ஷிஃப்ட் 1 வந்து
வேலைக்கு சேர்ந்து கொள்ளும்படி சொன்னார். அதன்படி ஜூலை 1 2025 அன்று வேலையில் சேர்வதற்கான ஆவணங்களில் கையெழுத்து போட்டு அன்றைய தினமே வேலையில் சேர்ந்து விட்டேன். காரிய சித்தி பாருங்க, அவ நெற்று எழுதுற அளவுக்கு கர்த்தர் அவளுக்கு நல்ல ஞான அறிவு, நல்ல காரிய சித்தியை கொடுத்து இன்னைக்கு ஒரு நல்ல காலேஜில் அவளை ப்ரொஃபஸரை வச்சாரு. உங்களுக்கு செய்வார். அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே என் பிள்ளைகளை நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு என் பிள்ளை இன்னும் உஷாராவே இல்லையே, என் பிள்ளைக்கு அந்த வயசிற்கேற்ற வளர்ச்சி இல்லையே, அவன் இவ்வளவு வளர்ந்தும் இன்னும் தெளிவா இல்லையே, இன்னும் அவனுடைய லைஃப்ல செட்டில் ஆகலையே, அவனுக்குள்ளால ஒரு விழிப்புணர்வு இல்லையே, ஏனோ தானோன்னு இருக்கிறானே, பொறுப்பு இல்லாம இருக்கிறானே என்றெல்லாம் சொல்லி கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகளுடைய குடும்பத்திலே ஆண்டவர் இன்றைக்கு போய் காரிய சித்தியை அவர்களுக்குள்ளே வைப்பீராக. எங்கெல்லாம் என் பிள்ளைங்க ஃபெயிலியர் ஆனாங்களோ அங்கெல்லாம் என் பிள்ளைங்க நீ சக்சஸ் ஆகும்படி நல்ல காரிய சமர்த்தனர்களாக இவர்களை மாற்றும். எங்க வீட்டில் உள்ள ஒவ்வொரு பிள்ளைகளையும், கணவனையும், மனைவியையும், பேரப்பிள்ளை கர்த்தர் அப்படியாய் மாற்றி அவர்கள் பெயரை நீர் பெருமைப்படுத்தும். அவர்கள் எந்த துறையில இருக்கிறாங்களோ அந்த துறையில இனி சாதனையாளர்களாய் மாறும்படி ஆசீர்வதிக்கிறேன். பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை இன்றைக்கு நினைவு கூறுகிற பிள்ளைகளை ஒரு விசை கண்ணோக்கி பாரும். என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்ற மங்கள வார்த்தை அப்படியே நிறைவேறட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். கிறிஸ்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு முக்கியமான செய்தி உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். வருகிற 12ஆம் தேதி அப்படின்னா வெள்ளிக்கிழமை, வருகிற வெள்ளிக்கிழமை, இன்னைக்கு செவ்வாய்க்கிழமையா, வெள்ளிக்கிழமை குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்காக கற்பத்தின் கனி சேமம் உபவாச கூடுகை நம்முடைய தேவனின் அன்பு சென்னை ஜெபகோபுரத்துல வைத்து அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்காக, அவங்க கணவன் மனைவியா நீங்க வந்து கலந்துக்கலாம். அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்காகவே ஸ்பெஷலா அன்னைக்கு வித்தியாசமான ஜெபங்கள் இருக்கும், பிரார்த்தனை இருக்கும். அவர்களுக்காக அடிமை உபவாசத்தோட வந்து தேவ செய்தி கொடுத்து அவங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். அவங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை நாங்க கொடுக்க போறோம். ஸோ உங்க குடும்பங்கள்ல, தெரிஞ்ச இடத்துல, நண்பர்கள் மத்தியில அவங்க கிறிஸ்தவர்களோ, இந்து மார்க்கத்தை பின்பற்றுகிறவங்களோ, இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றுறவங்களோ, அதெல்லாம் ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. அவங்களுக்கு நம்பிக்கை இருந்தா அவங்கள கூட்டிட்டு வாங்க. ஆண்டவர் எல்லா மார்க்கத்தில் இருக்கிறவர்களையும் நேசிக்கிறார், எல்லாருக்கும் அற்புதம் செய்கிறார். எனவே மதம் மார்க்கத்திற்கெல்லாம் அப்பாற்பட்ட ஆண்டவருடைய அற்புதத்தை ருசி பார்க்க நீங்கள் அப்படிப்பட்ட பிள்ளைகளை அழைத்து கொண்டு வாங்க. வெள்ளிக்கிழமை காலையில கரெக்டா 10 மணிக்கு மீட்டிங் தொடங்கும், 1 மணிக்கு மீட்டிங் முடியும். அதன் பிறகு தனி ஜெபம் உண்டு. ஸோ இப்படிப்பட்ட பிள்ளைகளுக்காக, அவமானத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக மட்டும் இந்த மீட்டிங் நாங்க நடத்துறதுனால நீங்க குடும்பமாக, கணவன் மனைவியாக இணைந்து நீங்க வந்து கலந்து கொள்ளலாம். இல்லைன்னா எனக்கு ஒரு குழந்தை இருக்கு, இன்னொரு குழந்தைக்காக ரொம்ப நாளா நான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன், இன்னொரு குழந்தை வேணும் அப்படின்னு சொல்ற பிள்ளைங்க அப்படின்னா, கற்பத்தின் கனிக்காக இயங்கி கொண்டிருக்கிறவர்கள், ஏற்கனவே குழந்தை இருந்தாலும் சரி இல்லைன்னாலும் சரி, இது ரொம்ப நாளா எனக்கு ஒரு கேள்விக்குறியான ஆசீர்வாதமா இருக்குன்னு சொல்லி நினைக்கிற பிள்ளைங்க, கண்டிப்பா இது உங்களுக்காகவே யுனிக்கா நடத்தப்படுகிற கூட்டம். அடிமை அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு உங்களுக்காக ஜெபிக்கவும் தேவ செய்தி கொடுக்கும் ஆயத்தமா இருக்கிறேன். கண்டிப்பா வந்து அன்றைக்கு அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். காட் பிளஸ் யூ. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044-24547-999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.